அனைவருக்கான கைஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் தான் இது. டோட்டல் வேகன்சினா 80 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு எக்ஸிக்யூட் சரிங்களா. பிகாம் முடிச்சு சிஏ அண்டு சிஎம்ஏ கோர்ஸ் முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 71,000 ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா. யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எந்தெந்த ஸ்டேட்டில் விண்ணப்பிக்க முடியுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஆண்கள் பெண்கள் இருபலம் விண்ணப்பிக்க முடியும்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 5/3/2025 முடிகிறது பார்த்தீங்கன்னா 19/3/2025 சரிங்களா. அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் போடுற மாதிரி பிளான் பண்ணிங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதோட ஜாப் கேட்டகிரி என்டிபிசி லிமிட் சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இது ஃபிக்ஸ்டாக டெம்பரரி பேஸிக்னு கேட்குறீங்கன்னா தற்போதைக்கு இது டெம்பரரி பேஸிக் தான். இருந்தாலும் 71,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க சரிங்களா. டோட்டல் வேக்கன்சி 80 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டுனா இருங்க, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தலைமை இதுக்கு விண்ணப்பிங்க சரிங்களா. ஏன்னா சிஏ முடித்தவங்க அதிக பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 5/3 லாஸ்ட் டேட்டு 19/3. இந்த அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது சரியா. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய விண்ணப்பம் ஆன்லைன் மூலிமா ஏற்றுக்கொள்ளப்படும். யாராச்சும் அஃபிஷியல் வெப்சைட் தேவைன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன், நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனியோட நிலவரம் ப்ளஸ் இதோட ஜாப் கேட்டகரி என்ன இருக்கும், இதோடைய ப்ரொஃபைல் என்ன இருக்குன்னு நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். கம்பெனி வைஸ் நீங்கள் செக் பண்ணலாம் சரிங்களா. இப்போது எந்த கேட்டகரி எஜுகேஷன் தேவைப்படுறதுன்னா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஷியல் சிஏ சிஎம்ஏ சரியா, இந்த கேட்டகரி தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இது 3 கேட்டகரியும் வேக்கன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி ரொம்ப பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜாப் அடிப்படை தேவைப்படுதோ இல்லை உங்களுக்கு எதில் முன் அனுபவங்கள் இருக்கோ நீங்கள் அதில் விண்ணப்பித்தா போதுமானது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் யாருன்னா சிஏ முடித்தவங்க ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருப்பீங்க. இல்லை எனக்கு ஆடிட்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் படிச்சிருக்கேன் ஆனால் இன்னும் நான் சிஏ அப்ளிகேஷன் போடலை, நான் ட்ரை பண்ண முடியுமா? கண்டிப்பாக அனைவரும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சிஏ முடிச்சிருந்தால் மட்டும் சரிங்களா. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க ரொம்ப ரேர். சரி, ஓகே நண்பா, இதோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லிட்டேன். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஆடிட்டர்கிட்ட சிஏ முடித்து நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முன்னனுபவம் இருந்தாலே போதுமானது. சப்போஸ் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். அதே போல் தான் எக்ஸிக்யூட் ஃபினான்ஷியல் சிஏ சிஎம்ஏ பி, இந்த பி கேட்டகரிக்கு நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே 1 by 1 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன் அனுபவமாக இருக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வரது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. கம்பல்சரி டிகிரி தேவை, ப்ளஸ் சிஏ சிஎம்ஏ கம்பல்சரி தேவை சரிங்களா. டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க முடியும். முக்கியமாக ஆர்ட்ஸ் சரியா, பிகாம் பிபிஏ எம்பிஏ பிகாம் எஃப்ஏ பிகாம் சிஏ இந்த மாதிரி பல்வேறு துறைகள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்துருவோம். ஏஜ் லிமிட் பார்த்துருவோம். எக்ஸிக்யூட் ஃபினான்ஷியல் சிஏ சிஎம்ஏ இன்டர்னாவே நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். செகண்ட் ஃபினான்ஷியல் சிஏ சிஎம்ஏ பி கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே போல் எக்ஸிக்யூட் ஃபினான்ஷியல் சிஏ சிஎம்ஏ ஏ கேட்டகரி இருந்தால் நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. இதோடைய ஏஜ் லிமிட் கம்யூனிட்டி வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு
5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசி தான் 3 வருஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 5 இயர்ஸ் அண்டு ஓபிசி 3 வருஷம். இதெல்லாம் காமன் தான். எல்லா கேட்டகிரியுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இது வந்து ரொம்ப காமன் தான். எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஏஜ் கேட்டகிரி கிடையாது. அவங்க தாராளமாக எந்த ஏஜ் இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பிடபிள்யூ கேட்டகிரி ஓபிசி இருந்தீங்கன்னா இவங்களுக்கு 10 வருஷம் ப்ளஸ் வந்து 15 வருஷம் தராங்க. அது யார் யாருன்றது நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துங்க. சரிங்களா? சரி, இப்போ சேலரி பேசி வந்துடலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஷியல் சிஏ என்ட்ருனா 71,000 தராங்க. சரிங்களா? 71,000 அண்டு சிஏ ஃபினான்ஷியல் 9,000 தராங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஷியல் 1,25,000. இதுதான் மேக்ஸிமம் அதிகபட்ச சம்பளம். சரிங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து முதல்ல நாங்கள் ஷார்ட்லிஸ்டிங் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எஃப்ஐட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் சிஏ எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, இது எல்லாமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டனிங். சரியா? உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே, அப்ளிகேஷன் மெத்தட் எல்லாமே, உங்களுடைய ஆவணங்களெல்லாம் ஷார்ட் லிஸ்டனிங் பண்ணி பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் போடுற நபர் யாராக இருந்தாலும் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்டனிங் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு விட்டுருவாங்க. இவங்களாம் நாங்கள் ஷார்ட் லிஸ்டனிங் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கட்டமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வரும். சரிங்களா? நேம் லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் தயாராகிடுங்க. தேர்ட் ஸ்டெப்பு தான் உங்களுக்கு மெடிக்கல். சரியா? தேர்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எல்லாம் காமன். சரிங்களா? இனி கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட போய்ட்டு நீங்கள் லோக்கலில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்கிட்ட பேசி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேட்டகிரி அண்ட் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு ஆன்லைன் கட்டணமும் கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் மட்டும் போதும். மற்ற எல்லா ஓபிசி கேட்டகிரி, எம்பிசி கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் 300 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பே பண்ணலாம். சரிங்களா? யாருக்காச்சும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் தேவைனாலும் சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக இது 3மே நம்மளோட பயோவில் கொடுத்துருவேன். நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக அப்ளிகேஷன் போடுறவங்க போடலாம். ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கு போகலாம். உங்களுடைய ஆஸ் யூஷுவல். சரிங்களா? இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ளே போய் பார்த்துடலாம். சரிங்களா? என்டிபிசி லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். கம்யூனிட்டி வைஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடுற நபர்கள் யாராக இருந்தாலும் இதை முதல்ல கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க, எதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடலாம், சில ஐடியா வரும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் ஒரு ஐடியா வரும். ஓபிசி அண்டர் கேட்டகிரி, எஸ்சி கேட்டகிரிக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போடும் போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் அடிப்படையில் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி பேசிக் அடிப்படையில் உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். இவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அவங்களோட சேலரி பேஸுக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிகாம், பிஏ, சிஏ, எஃப்ஏ, பிகாம், எம்பிஏ, பிபிஏ முடித்தவங்களுக்கு நீங்கள் வீடியோ கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒரு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே நண்பா. மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துன்னு அனைவரும் தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் கொடுங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு அதுதான். தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க.
கம்பல்சரி மெயின். ₹300 ஓபிசி கேட்டகிரி, பிசி, எம்பிசி கேட்டகிரி, அதர் கேட்டகிரிக்கெல்லாம். எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ. ஆன்லைன் கட்டணம் எதுவுமே கட்ட தேவை கிடையாது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமானே நீங்கள் தாராளமாக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியும்.